வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 29. எல்லாம் சிவப்பாக போகிறது என்றார் கானிங் பிரபு. நீல் புரியாமல் தலையாட்டினார். கதை வினோதமானது. ராத்திரி முழுவதும் கிராமத்துக்கு கிராமம் ஒரு செய்தி போகிறதாம். எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கிறது. என்ன செய்தி? சப்பாத்தி. நீல் விழித்தார். சப்பாத்தி தெரியாது? கோதுமையில் செய்து இவர்கள் சாப்பிடுகிறார்களே, ஒரு வகையில் பேன்கேக் மாதிரி இருக்கும். அதற்கும் கலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? மிகவும் மர்மமாக இருக்கிறது. மார்ச் மாதத்திலிருந்தே வடநாடு முழுவதும் இருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. இது எங்கே ஆரம்பித்து, யாரால், எதற்கு, மத சம்பந்தம் எதுவும் இருக்கிறதா? இது ஏதாவது சம்பிரதாயமா, இல்லை ரகசிய அமைப்பா? செய்தித்தாள்கள் அத்தனையும் இதை பற்றி எழுதிவிட்டன. சப்பாத்தியா? ஆம், அவர்கள் சாப்பிடும் சாதாரண அளவு சப்பாத்திகள் இல்லை, ஒரு சின்ன பிஸ்கெட் அளவுக்குத்தான் இருக்கிறதாம். கிராமத்துக்கு கிராமம் இந்த சப்பாத்திகளை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு ரகசிய செய்தி பரவுகிறதாம். எல்லாம் இரவில்தான். ஒரு கிராமத்துக்கு குக்காட்டிலிருந்து ஒருத்தன் வந்து இந்த சப்பாத்தியை ஒரு காவலாளியிடம் கொடுப்பானாம். அவன் அதுபோல் 4 செய்து அடுத்த கிராமத்துக்கு கொடுக்க வேண்டுமாம். அவன் அதுபோல் அடுத்த கிராமத்துக்கு. வேறு எந்த செய்தியும் கிடையாது. கிராமத்துக்கு கிராமம் சப்பாத்தி துண்டுகள் தான். இந்த வகையில் தென்மேற்கு மாகாணங்கள் முழுவதும் ஒரு நாளைக்கு 100 மைல் பிரயாணம் செய்கின்றனவாம். ஆக்ராவில் கமிஷனர் ஹார்வி எனக்கு எழுதியுள்ளார். சில சமயம் ஒரு ராத்திரியில் 200 மைல் பரவி இருக்கிறதாம் இந்த சங்கிலி தொடர். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கிழக்கிந்திய மர்மத்தில் என்ன அர்த்தம் பொதிந்திருக்கிறது? அவர்கள் மதத்தில்தான் இதற்கு விடை இருக்க வேண்டும். இருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. அப்புறம் இந்த வாக்கியம், சப் லால் ஹோ கயா ஹை, எல்லாம் சிவப்பாகிவிட்டது. இதுவும் கிராமத்துக்கு கிராமம் பரவி இருக்கிறது. ஜேம்ஸ், நான் கருமேகங்களை பார்க்கிறேன், மின்னலை பார்க்கிறேன், புயலை எதிர்பார்க்கிறேன். கவலைப்படாதீர்கள், அடக்கிவிடலாம். என்னால் அத்தனை தீர்மானமாக சொல்ல முடியவில்லை. பணியால் துல்லியமான கோப்பைகளில் மதுபானம் கொண்டு வர, அதை ஒரு முறை உதட்டால் தொட்டுவிட்டு உடனே வைத்துவிட்டு தொடர்ந்தார். பெங்கால் இராணுவத்தில் எத்தனை இந்திய சிப்பாய்கள் தெரியுமா? 1,50,000. நம் ஆங்கிலேய படை எத்தனை பேர் தெரியுமா? 14,000. ராணியின் இராணுவம்? அதில் 23,000. ஆனால் பெரும்பாலானோர் பஞ்சாபில் இருக்கிறார்கள். நீ எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறாய்? 900. மொத்த இந்திய சிப்பாய்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 3 லட்சம். இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எழுந்தால் நாம் என்ன ஆவது? எல்லோரும் எப்படி எழ முடியும்? நடக்காது. சென்னையில் கலகமே இல்லை. உங்களுக்கு பெங்கால் இராணுவத்தில்தான் தகராறு என்று எண்ணுகிறேன். இருக்கலாம். 1,50,000 எங்கே? 14,000 எங்கே? கவலைப்படாதீர்கள், அவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு நாம் தான் பயிற்சி அளித்திருக்கிறோம். பெங்கால் ஆர்மியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் சவுத் பிரதேசத்தில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள். வாட்டசாட்டமான பிராமணர்கள், முஸ்லிம்கள் இருவருமே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அடக்கிவிடலாம், அடக்கிவிடலாம். கானிங் பிரபு சற்று நேர மௌனத்திற்கு பிறகு தொடர்ந்தார். எப்படி ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. தம்தம் பிரதேசத்தில் ஒரு பிராமண சிப்பாய் ஒரு கீழ்சாதிக்காரனுக்கு தண்ணீர் தர மறுத்தானாம். அவன், நீ சீக்கிரமே உன் சாதியை இழக்கப் போகிறாய். வெள்ளைக்காரன் பன்றிக் கொழுப்பையும் மாட்டுக் கொழுப்பையும் துப்பாக்கி குண்டில் தடவி தருகிறான். அதை நக்குகிறாய். எனக்கு தண்ணீர் தர மாட்டாயோ என்று கேட்டிருக்கிறான். எப்படியோ செய்தி தீ போல் பரவிவிட்டது. பிப்ரவரி மாதம் பாரக்பூரில் 2வது நேட்டிவ் இன்ஃபென்ட்ரியில் முதல் தடவையாக என்ஃபீல்ட் ரைஃபிள்களுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். 34வது இன்ஃபென்ட்ரியை சேர்ந்த ஒரு இந்திய சுபேதார் ஏதோ கலகத்தை பற்றி கேப்டன் ஆலனிடம் ரகசியமாக எச்சரித்திருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் நாம் அத்தனை பேரையும் கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றிவிடப் போகிறோம் என்று பயமாம். ஜெனரல் ஹார்ஸே அவர்களுடன் ஹிந்துஸ்தானியில் பேசி அப்படியெல்லாம் இல்லை என்று வாக்குறுதி கொடுத்து இருக்கிறார்.
உனக்கு மங்கள் பாண்டே விவகாரம் தெரியுமா? தெரியாது. நான் தான் சென்னையில் பத்திரமாக இருந்திருக்கிறேனே. மங்கள் பாண்டே இப்போது கலகம் செய்யும் சிப்பாய்களுக்கெல்லாம் பொது பெயராகிவிட்டது. அவனுக்கு 26 வயது. 34வது இன்ஃபன்ட்ரியில் ஒரு சிப்பாய். இதுவரை அவன் நடத்தை ஒழுங்காகவே இருந்திருக்கிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை. ஜெனரல் ஹார்சேயிடம் ரத்தம் சிந்த ஒரு லெப்டினன்ட் வந்து உடனே இந்திய பகுதிக்கு வரச் சொன்னான். ஹார்சே தன் 2 பிள்ளைகளுடனும் இருவரும் ஆபீசர்கள் பரேட் கிரவுண்டுக்கு போனார். அங்கே மங்கள் பாண்டே கையில் துப்பாக்கி வைத்துக்கொண்டு கண்ணா பின்னாவென்று குவார்ட்டர் கார்டை நோக்கி சுட்டு கொண்டிருந்தான். ரெஜிமெண்ட் ஜாக்கெட் அணிந்திருந்தானாம். ஆனால் வெறும் கால். ட்ரௌசருக்கு பதில் வேட்டி. உரத்த குரலில், வெளியே வாங்கடா எல்லோரும், வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆக்கிரமிக்க வந்து விட்டார்கள். நீங்கள் ஏன் தயாராகவில்லை? இது நம் மதத்திற்காக. காட்ரிட்ஜுகளை கடித்து கடித்து நாம் எல்லோரும் மதத்தை இழக்கப் போகிறோம். வெளியே வாருங்கள். என்னை தூண்டிவிட்டு என்னுடன் இப்போது வரமாட்டீர்களோ? வாங்கடா வாங்க என்று எல்லோரையும் கலகத்துக்கு அழைத்து கொண்டு கண்டபடி சுட்டு கொண்டிருந்தானாம். சார்ஜன்ட் மேஜர் ஹியூசன் ஜமேதாரிடம் போய், ஏயா அந்த ஆளை உடனே கைது செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால், நான் என்ன சார் செய்வது? நாயக் அட்ஜுடன்ட்டிடம் போயிருக்கிறார், ஹவில்தார் ஃபீல்ட் ஆஃபீஸரிடம் போயிருக்கிறார், நான் ஒண்டியாக எப்படி கைது செய்வது என்று போக்கு காட்டுகிறான். காவல்கார சிப்பாய்களை உடனே சார்ஜன்ட் மேஜர் வரிசைக்கு வரும்படி ஆணையிட அவர்கள் முனகிக் கொண்டே வருகிறார்கள். இதற்குள் அட்ஜுடன்ட் லெப்டினன்ட் பாக் வந்து குதிரை மேல், எங்கே அவன் என்று ஆர்ப்பாட்டமாக நுழைய, ஹியூசன் எச்சரிப்பதற்குள் மங்கள் பாண்டே அவனை நோக்கி சுட்டுவிட்டான். குண்டு குதிரை மேல் பட்டு பாக் கீழே விழுந்து உடனே எழுந்து பாண்டேயை கை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறான். குறி தப்பி போக துப்பாக்கியை அவன் முகத்தில் எறிந்துவிட்டு அவனை நோக்கி ஓடியிருக்கிறான். பாண்டே தன் கத்தியை உருவி வாடா வாடா என்று அழைத்து அவன் கழுத்திலும் தோளிலும் வெட்டியிருக்கிறான். இதே சமயம் ஹியூசனை யாரோ பின்னால் இருந்து தாக்கியிருக்கிறார்கள். எல்லா இந்தியர்களும் சும்மா இருக்கிறார்கள். ஒரே ஒரு முஸ்லிம் மட்டும், அவன் பேர் ஷைக் பல்து. அவன் வந்திராவிட்டால் அன்று சார்ஜன்ட் மேஜரும் அட்ஜுடன்ட்டும் செத்து போயிருப்பார்கள். இந்த பல்து தன்னிச்சையாக முன்னால் ஓடி வந்து பாண்டேயை இடுப்பை பிடித்து தடுக்க 2 பேரும் இரத்தத்துடன் தப்பிவிட்டார்கள். பல்து தனியாகத்தான் இருந்தான். மற்ற சிப்பாய்கள் அவன் மேல் கல்லெறிந்தார்கள். பாண்டேயை பயந்து போய் விட்டுவிட்டான். 34இன் தலைவர் கமாண்டிங் ஆஃபீஸர் வேலர் வந்தும் அவர்கள் கேட்கவில்லை. யாரும் பாண்டேயை கைது செய்ய முன்வரவில்லை. பிரிகேடியர் சார்லஸ் கிராண்ட் வந்தும் பயனில்லை. அதன் பின் ஜெனரல் ஹார்சேயே போக வேண்டியிருந்தது. அவர் சென்ற பிறகுதான் கொஞ்சம் பணிந்தார்கள். குவார்ட்டர் கார்டிடம் சென்று ஜமேதாரிடம், என் ஆணையை மீறும் முதல் சிப்பாய்க்கு உடனே மரணம், மார்ச் என்று ஆணையிட்டிருக்கிறார். இப்போதுதான் அவர்கள் பணிந்தார்கள். மங்கள் பாண்டேயை நோக்கி எல்லோரும் நகர்ந்தார்கள். அவன் இதற்குள் என்ன செய்தான் தெரியுமா? துப்பாக்கியை தன் மார்பின் மேல் பதித்து சாய்த்து கொண்டு கால்கட்டை விரலால் அதன் குதிரையை அழுத்தியிருக்கிறான். சுத்து போய்விட்டானா? இல்லை, குறி சற்று தவறிவிட மார்பில் ஆழமான காயம்தான் ஏற்பட்டது. ஏகப்பட்ட பாங் சாப்பிட்டிருந்தான். அவன் இறக்கவில்லை. ஒரு வாரத்தில் அவன் மேல் வழக்கு தொடுக்கப்பட்டது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னை யாரும் அந்த மாதிரி நடந்து கொள்ள தூண்டவில்லை. எனக்கு பாங் ஓப்பியம் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் உண்டு. அதன் மயக்கத்தில் அப்படி செய்தேன் என்றான். யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. அவன் என்ன ஆனான்? மரண தண்டனை அளிக்கப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டுவிட்டது. நீல் பெருமூச்சு விட்டார். ஜேம்ஸ், உன்னிடம் இதை விஸ்தாரமாக சொன்னதற்கு காரணம் இங்கு நிலவும் நிலையை நீ சரியாக உணர்ந்து கொள்வதற்கே. புரிகிறது. நீங்கள் சொல்வது போல் ஏதோ பெரிதாக புயல் உருவாகப் போகிறது. அலகாபாத்தில் தகராறா? இல்லை,
அலகாபாத் அமைதியாகத்தான் இருக்கிறது. கான்பூரில்தான் நிலைமை மோசமாக இருக்கிறது. அவர்கள் படகில் பேசிக்கொண்டிருக்க, நதிக்கரையை அடுத்த கவர்னர் ஜெனரலின் எஸ்டேட்டில் விருந்தினர்கள் தங்குவதற்கான பங்களா ஒன்றின் வராந்தாவில் எமிலியும் மெக்கின்சியும் எமிலியின் சித்தப்பா ராபர்ட் அட்கின்சனும் அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார்கள். அட்கின்சன் அட்டகாசமாக சிரித்து கொண்டிருந்தார். அவருக்கு 60 வயது இருக்கும். தேயிலை தோட்டத்தில் பெரும்பாலும் கடந்த நாட்களை பற்றி வேடிக்கையாக பேசிக்கொண்டு தானே சிரித்து கொண்டிருந்தார். அடிக்கடி தன் பக்கவாட்டு முடியை திருகிக் கொண்டே இருந்தார். பழுத்த கீரணி பழம் போல் இருந்தார். பெரிய குரலில், எமிலி, நான் திரும்ப அசாம் செல்ல போவதில்லை. உன்னை அழைத்து கொண்டு கான்பூர் செல்ல போகிறேன். இன்றே புறப்படு. இத்துடன் 29வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 30வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.